வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றோம். இன்று குரு பூர்ணிமா நாள். நமது அறிவுக்கண் திறந்த அனைத்து குருமார்களுக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஞானிகளை, குருமார்களை விழுந்து வணங்குவதே ஞானத்தை பெறும் முதல் வழி. வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு சின்ன கதைங்க. நிகழ்ச்சி உண்மையில் நடந்தது தான். இப்பொழுது பார்க்கலாம். மாமன்னர் அசோகர் குடிமைப்பணியில் பார்வையிட்டு அரண்மனைக்கு திரும்பிட்டு இருக்காருங்க. போரே வேண்டாம், போரே மன்னனின் தொழில் என்றிருந்த அவர் புத்தரின் பாதையில் அன்பு வழி போதும் என மனதளவில் மாற்றமடைந்திருந்த நேரம்ங்க அது. இப்போது அவருக்கு எதிரில் வந்து கொண்டிருந்த ஒரு வயோதிக துறவியும் அவரது சீடர்களும் மன்னருக்கு வழிவிட்டு கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாங்க. அசோகரின் பார்வை ஒதுங்கி நின்ற துறவி மீது பட்டது. உடனே தமது ரதத்தை நிறுத்திவிட்டு இறங்கி சென்று புத்த பிக்ஷுவின் காலில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார். அவரது முடி துறவியின் காலில் பட்டது. தமது ஆன்மீக குருவை நேரில் தரிசித்தது போல அவருக்கு தோணுச்சுங்க. அந்த துறவி ஒரு புன்னகையோடு தமது கைகளை உயர்த்தி மன்னனை ஆசீர்வதித்தார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த அமைச்சருக்கு அப்படியே ஒரே சங்கடங்க. எத்தனை பெரிய ராஜ்யத்தின் அதிபதி, உலகமே வியக்கும் ஒரு பேரரசன், போயும் இந்த பரதேசியின் காலில் விழுந்து முடியை வேறு காலில் பட வச்சிட்டாரே. மணிமுடி அவரது காலடியில் பட்டுச்சு அப்படின்னு நினச்சி உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கோபமும் எரிச்சலும் அடைஞ்சாருங்க. அரண்மனைக்கு போன உடனேயே அசோக மகாராஜாட்ட தனது வருத்தத்தை வெளிப்படுத்துகிறாரு. அமைச்சரின் பேச்சை கேட்ட மன்னர் சிரிக்கிறார். ஆனால் அமைச்சரின் கேள்விக்கு பதிலளிக்கலை. அவரிடமிருந்து ஒரு விசித்திர உத்தரவு வந்தது அமைச்சருக்கு. மந்திரியாரே, ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை, ஒரு மனிதத்தலை, 3 எனக்கு உடனே வேணும், ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னார் மன்னர். அட, நாம் சொன்னது என்ன, இவர் உத்தரவு என்ன அப்படின்னு திகைப்போட கட்டளையை சிறமேற்கொண்டு ஏவலாட்களை நாடெங்கும் அனுப்பினார் மந்திரி. ஆட்டுத்தலைக்கு அதிகம் கஷ்டப்படலாங்க, கறிக்கடையிலே கிடச்சிருச்சு. புலித்தலைக்கு ரொம்பவே அலைய வேண்டி வந்தது. கடைசியில் ஒரு வேட்டைக்காரன்ட்ட அது கிடச்சிது. ஆனால் மனிதத்தலை, உயிரோடு இருப்பவனை வெட்டி தலையை எடுத்தால் அது கொலை. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து வழியில் ஒரு சுடுகாடு தென்படுதுங்க. அங்கே புதைக்க கொண்டு வந்த ஒரு பிணத்தின் தலையை எடுத்துக்கொண்டார்கள். மன்னரிடம் கொண்டு போனாங்க. 3 தலைவரையும் பார்த்த அசோக மன்னர் தன் அமைச்சரிடம், சரி, 3ஐயும் சந்தையில் விற்று பொருளாக்கி வாருங்கள் அப்படின்னு ஆணை போட்டுட்டாருங்க. மன்னரின் கட்டளைப்படி சந்தைக்கு சென்றவர்களுக்கு ஆட்டுத்தலையை விற்கிறதுல எந்த சிக்கலும் இல்லைங்க. பதிலுக்கு பணமும் கிடச்சிருச்சு. ஆனால் புலியின் தலையை வாங்கத்தான் யாருமே முன் வரலையாம். பலரும் அதை வேடிக்கை தான் பார்த்தாங்க. கடைசியில் ஒரு பணக்காரர் தன் வேட்டை மாளிகையை அலங்கரிக்க அதை நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கிட்டாருங்க. இப்போ அந்த மனித தலை மட்டும்தாங்க மிச்சம் இருந்துச்சு. அதை பார்க்குறக்கே யாரும் விரும்பலை, அருவறுத்து ஓடினாங்க. வேறு வழியின்றி மனித தலையுடன் அரண்மனைக்கே திரும்பினார் ஏவலாட்கள். மன்னர்கிட்ட போய் விவகாரத்தை சொன்னார் அமைச்சர். அப்படியா, சரி, யாரிடமாவது இலவசமாக கொடுத்துட்டு வந்துடுங்களேன் அப்படின்னு மன்னர் சொன்னாராம். ஒரு நாள் முழுசும் அலைஞ்சு திரிஞ்சு கூட இலவசமாக கூட அதை யாரும் பெற்றுக்கொள்ள முன் வரலையாம். விஷயத்தை கேட்ட அசோக மன்னர் புன்சிரிப்புடன் இப்படி கூறினார். மந்திரியாரே, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன? அமைச்சர் மௌனம் காத்தார். மனிதன் உயிர் போயிட்டா இந்த உடம்புக்கு மரியாதை ஏது? சக மனிதன் தானே, வாங்கி வைத்து கொள்ளலாம் அல்லவா? ஆனால் நடைமுறையில் இலவசமாக கொடுத்தாலும் அருவறுத்து ஓடுகிறார்கள். இதை யாரும் தொடக்கூட மாட்டார்கள். இருந்தும் இந்த உடம்பு உயிரும் துடிப்புமாக உள்ளபோது என்ன ஆட்டம் ஆடுது? செத்த பின்பு நமக்கு மதிப்பில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் உடலில் உயிர் இருக்கும்போது தம்மிடம் எதுவும் இல்லை என்று உணர்ந்தவர்கள்தான் ஞானிகள். அனைத்தும் கற்றுணர்ந்த ஆசான்கள் நம்மை வழிநடத்துகிறார்கள். அத்தகைய ஞானிகளை, குருக்களை விழுந்து வணங்குவதுதான் ஞானத்தை பெறும் முதல் வழி அப்படின்னு அசோக மன்னர் சொன்னாராம். இறைநிலை நோக்கிய நமது ஆன்மீக பயணத்தை தொடங்கி வைப்பவர்கள் நம்ம குருமார்களே ஆகும். சிந்தையை அடக்கியே சீரறிய செய்கின்ற நிலையை நமக்கு தருபவர் நமது குரு. ஆன்மீக கல்வியோ பொருளாதார கல்வியோ நமக்கு வாழ வழிகாட்டுபவர் நமது குரு.
சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருமார்களின் பாதம் பணிகின்றோம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. குருவின் துணை இல்லாமல் மனிதன் இறைநிலையை உணர்தலும் அடைதலும் முடியாது. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் அனைத்து குருமார்களின் நினைவு கூர்வோம். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். அனைவருக்கும் குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.